புதுவண்ணாரப்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்பில் தற்போது வரை தங்களுக்கு முறையாக வீடுகளை ஒதுக்கவில்லை என அதிகாரிகளிடம் அப்பகுதி பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். மேலும் அவர் வணக்கம். அதிகாரிகள் முறையாக வீடுகளை ஒதுக்கவில்லை என கூறி குடியிருப்பில் வசித்து வரக்கூடிய பெண்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை பூண்டி தங்கம்மாள் தெரு மீனவர் குடியிருப்பு காலனியில் 512 வீடுகள் இருந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு இந்த குடியிருப்புகள் இடிக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காணொலி வாயிலாக திறந்து வைத்து பயனாளர்களுக்கு படிப்படியாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த குடியிருப்பு இடிக்கும் பொழுது இந்த பகுதியை ஒட்டிய அன்னை சத்யா நகர் என்ற குடிசை பகுதியும் இருந்திருக்கிறது. அந்த இடத்தையும் சேர்த்து அப்போது இருந்த அதிகாரிகள் இடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் வசித்தவர்களுக்கும் இந்த குடியிருப்பிலேயே வீடு தரப்படும் எனவும் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இதனை நம்பி அந்த 9 குடிசை பகுதியை சேர்ந்தவர்களும் தங்களுடைய வீடை விட்டுக் கொடுத்ததன் பேரில் இங்கே மொத்தமாக 520 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் மலர்கொடி என்ற பெண் ஒருவர் வசித்து வரும் வீடு வேறு ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த வீட்டில் மலர்கொடி அத்துமீறி வசித்து வருவதாகவும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் சென்ற நிலையில் அதிகாரிகள் மலர்கொடியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடிவு செய்திருந்தனர். அப்போது மலர்கொடி மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்ய முயன்றிருக்கிறார். இது குறித்து மலர்கொடியை கூறும்போது தனக்கென்று வீடை அதிகாரிகள் முறையாக ஒதுக்கவில்லை எனவும் தன்னை போல் பாதிக்கப்பட்ட பலருக்கும் அதிகாரிகள் முழுமையாக ஒரு வீடை ஒதுக்கவில்லை எனவும் அதிகாரி அரவிந்த் என்பவர் தங்களுக்கு வேண்டப்பட்டவருக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு ஏஇயாக வேலை பார்த்து வருகிறார். அவர் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வீடுகளை ஒதுக்கி இருக்கிறார் என கூறி பெரும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரபு.